الله الرحمن الرحيم يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا يا ويلتى எனக்கு வந்த கைசேதமே லைத்தனி லம் அத்தஹித் நான் எடுத்திருக்க வேண்டுமே ஃபுலானன் ஹலீலா இந்த நபி தோழராக நான் எடுத்திருக்க வேண்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தின் 28வது வசனத்திற்கான விவரி. அல்லாஹ் தஆலா கடந்த வசனத்தில் ஒரு குறைஷியினுடைய ஒரு நட்பினுடைய ஒரு விஷயங்களை அல்லாஹ் தஆலா பதிவு செய்தார். அந்த மனிதர் அக்பத் இப்னு அபீ முஹைத் என்ற மனிதர். அவருடைய வரலாறுகளை நாம் கடந்த வசனத்தில் பார்த்தோம். யார் இதுபோன்று ரசூலை தீங்கிழித்தாரோ, ரசூலுக்கு துன்புறுத்தல்களை கொடுத்தார்களோ, அவர்கள் மறுமையில் அவருடைய கைகளை அவரே வென்று தின்பார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அந்த கைகளை அவர் தின்று முடித்ததற்கு பின்னால் மீண்டும் கைகளை கொடுப்பார், மீண்டும் அந்த கையை தின்பார், மீண்டும் அந்த கைகள் முடிந்ததற்கு முன்னால் மீண்டும் கைகளை கொடுப்பார், மீண்டும் அந்த கைகளை அவர் தன்னுடைய வாயால் கடித்து கடித்து தின்பார். இப்படிப்பட்ட வேதனை யாருக்கு என்றால் ரசூலை துன்புறுத்தியவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லுவோம். குறிப்பாக அந்த வசனத்தை இதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கினான். யாருடைய விஷயத்தில் இறக்கினான் என்றால் உபை இப்னு கலப் அவருடைய நண்பர், உற்ற நண்பர் அக்பத் இப்னு அபீ முஹைத். அவர் எதற்காக வேண்டி இது போன்று செய்தார் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் கடந்த வசனத்தில் சொன்னோம். தன்னுடைய நண்பருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒரு நட்பை, அவர்கள் சொன்ன அந்த கலிமாவை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கலிமாவை துச்சமாக நினைத்து, அதை ஒரு அற்பமாக நினைத்து அவர் கொண்டு போய் உபை இப்னு கலப் எதை சொன்னானோ அதை செய்துவிட்டு வந்து விட்டார். அதனுடைய பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா சாதாரணமாக வைக்கவில்லை, மிக கொடூரமாக பத்ர் களத்திலே அல்லாஹ் தஆலா அக்பத் இப்னு அபீ முஹைத்தை அல்லாஹ் பழி வாங்கினான். என்னுடைய ரசூலுக்கு நீ இது போன்ற ஒரு தீங்கை செய்து விட்டாயா என்பதாக. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் இங்கே இந்த வசனத்தில், சின்ன வசனத்தில் நமக்கு படிப்பினையாக தருகிறான். யா வைலத்தா லைத்தனி, இது போன்று அக்பத் இப்னு அபீ முஹைத் போன்று ரசூலை கண்மூடித்தனமாக பேசி நடப்பவர்கள், அல்லது அவர்களை துச்சமாக நினைத்து அவர்களை காரி உமிழ்பவர்கள், இது போன்ற நபர்கள் நாளை மறுமையில் யா வைலத்தா எனக்கு வந்த கை செய்தமே லைத்தனி லம் அத்தஹித் நான் எடுத்திருக்க வேண்டாமா ஃபுலானன் ஹலீலா இது போன்ற ஒரு மனிதர் ரசூலாக வந்தார், அவரை நான் நண்பராக எடுத்திருக்க வேண்டாமா என்பதை இங்கே அல்லாஹ் பதிவு செய்கிறார். நாம் இந்த வசனத்தினுடைய முக்கிய கருத்தாக அல்லாஹ் சொல்லுவது ஃபுலானன் ஹலீலா, நட்பு. அல்லாஹ் இதே வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் நட்பு என்பது மிகவும் அவசியம். குறிப்பாக அந்த நட்பு என்பது நல்லடியார்களோடு இருப்பது என்பது அவசியம். காரணம், நண்பர் இல்லாத மனிதர் என்பது இந்த உலகத்தில் சாத்தியமில்லை. ஏதேனும் ஒரு ரீதியில் அவன் பள்ளி தோழராக அல்லது கல்லூரி தோழனாக, வியாபாரத்தின் தோழனாக, பொருளாதாரத்தின் தோழனாக, நண்பனாக, அதே போன்று அவன் அக்கம்பத்து சொந்த பந்தங்களில் தாண்டி அக்கம்பத்து அண்டை விட்டாரின் நண்பராக, இதுபோன்று பல ரீதியில் நட்பு என்பது அவனுடைய வாழ்நாள் முழுக்க மௌத்து வரை அவனை வந்தடைகிறது. ஆக இப்படிப்பட்ட நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது லா துஸாஹிப் இல்லல் ஆகில், அறிவுள்ளவரை தவிர நீ நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே.
வலா தஅகுல் பிமாலிக இல்ல தகா, உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தக்குவா உள்ளவரை தவிர உன்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட வேண்டாம் என்பதாக சொல்லுவார்கள். நாம் அது அப்படியே சற்று இந்த காலத்தில் ஒத்து பார்க்கிறோம். இன்றைய நட்பு வட்டாரம் என்பது இளைஞர்களுக்கு மத்தியில் மிகவும் மோசமானதாக, மிகவும் வருத்தம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகளில் சொல்லும் பொழுது உன்னுடைய நட்பை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆக்கிக் கொள்ளாதே என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். சகோதர சமயத்தவர்களோடு நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் தவிர எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுடைய குஃபார்களுடைய மஜ்லிஸ்களில் அமர்ந்து நீ உண்ண வேண்டாம் என்பதாக சொல்லுவார்கள். இதை பற்றி காரணத்தை கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுபோன்று நீ அவர்களோடு ஒட்டி உராசும் பொழுது அவர்களுடைய குணம் என்பது உன்னிடத்தில் ஒட்டிக்கொள்ளும். உன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயம் என்பது உன்னை விட்டு தூரமாக ஆகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையிலும் அதுதான். இன்று எத்தனை இளவல்கள் நாம் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக நம் பெண் பிள்ளைகள் முதல் கொண்டு அந்நிய ஆடவரோடு சர்வசாதாரணமாக நடந்து வருகிறார்கள். காலப்போக்கில் அது வேறு விதமாக மாறி மார்க்கத்தையே தூக்கி எறிந்து செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இளவல்கள் இன்று துணிந்து விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்த நட்பு. ஆனால் இந்த நட்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 பேருடன் நீ நட்பை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள், அவரிடத்தில் அறவே நீ நட்பு கொள்ளாதே, தோழமை கொள்ளாதே என்பதாக சொன்னார்கள். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பொய் சொல்பவரிடம் அவரிடத்திலே நீ நட்பு கொள்ளாதே. காரணத்தை சொன்னார்கள், அவன் அண்மையில் உள்ளதை தொலைவிடும், தொலைவில் உள்ளதை அண்மையிலும் காட்டுவான். ஒரு காணல் நீரை போல், அது காணல் நீரை பார்த்தால் ரோட்டிலே அது தூரத்தில் பார்த்தால் நீரை போன்று தெரியும், கிட்டை போய் பார்த்தால் அங்கு நீரே இருக்காது. இது போன்று அவனுடைய நட்பை, அவனுடைய பேச்சு என்பது இருக்கும். அதனால் அவனிடத்தில் நீ நட்பு கொள்ளாதே என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, முட்டாளிடம், அறிவில்லாத முட்டாளிடம் நீ நட்பு கொள்ளாதே. காரணம், அவன் தன்னுடைய மடமையினால், அவனுடைய முட்டாள்தனத்தினால் உன்னை ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து விட்டு அவன் எஸ்கேப் ஆகி விடுவான். உன்னை சிக்க வைத்து விட்டு அவன் தான் போய் விடுவான். கடைசியில் நீதான் காலம் முழுக்க சிரமப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவதாக சொன்னார்கள், கஞ்சனிடம், உடுத்தவனுடன் நீ நட்பு கொள்ளாதே, கஞ்சத்தனம் உள்ளவுடன் நீ நட்பு கொள்ளாதே. காரணத்தை சொன்னார்கள், அது உன்னிடம் அப்படியே ஒட்டி கொள்ளும். அவன் எப்படி கஞ்சத்தனமாக இருக்கிறானோ அதைவிட நீ மோசமான கஞ்சனாக மாறிவிடுவாய். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உன்னுடைய காரியத்திற்கு, உன்னுடைய உடலுக்கு நீ செய்யக்கூடிய செலவு கூட, இதற்கு போய் நாம் செலவு செய்ய வேண்டுமா? எத்தனை நபர்களை பார்க்கிறோம், காய்ச்சல் தானே, ஒரு 2 நாள் வந்தா சரியா போயிடும், அல்லது ஒரு வாரம் வந்தா சரியா போயிடும், இதுக்கு போய் நம்ம டாக்டர்கிட்ட போகணுமா, அல்ல இதற்கு போய் நாம் மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதாக கஞ்சனாக நம்மை மாற்றி விடுவான் அவன் என்பதாக சொல்லுகிறார்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவதாக சொன்னார்கள், கோழையுடன் நீ நட்பு கொள்ளாதே, வீரமானவுடன் நீ நட்பு கொள். காரணம், உனக்கு அத்தியாவசிய தேவை வரும் பொழுது, திடீரென்ற ஆபத்து வரும் பொழுது, நாம் போய் அதில் சிக்கிவிட்டோம் என்றால் நமக்கு யார் உதவி செய்வார் என்பதாக உனக்கு உதவி செய்யும் நேரத்தில் அவன் காடை வாரிவிட்டு ஓடிவிடுவான் என்பதாக சொன்னார்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள், தீயவனிடம், எதுவெல்லாம் தீய காரியங்களாக இருக்கிறதோ அதுபோன்று பாவ காரியங்களை செய்பவனிடம் நீ நட்பு கொள்ளாதே என்பதாக சொன்னார்கள். காரணம், அவன் ஒரே ஒரு கவல உணவுக்காக எனக்கு 1000 ரூபாய் காசு தர, நீ அவனை காலவாரி விட்டு அல்லது அவனை நீ தப்பான வழியில் சென்று விடு என்று அவனை செலுத்திவிடு என்பதாக சொன்னால், உடனடியாக இத்தனை வருடம் நாம் அவனை நண்பனாக வைத்திருந்தோமே என்று அவன் எதிர்பார்க்காமல் சிறிய அற்ப காசுகளுக்காக அவன் தன்னுடைய நண்பனை கூட்டிக் கொடுத்து விடுவான், அல்லது பாவமான விஷயங்களில் அவனை தள்ளி விடுவான். இது போன்ற நட்பிடத்தில் நட்பு கொள்ளாது என்பதாக ஒரு 5 விஷயங்களை நமக்கு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா
குர்ஆனின் நட்பை பற்றி சொல்லுகிறார். ஆக நட்பு என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நட்பை போன்று இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுவார்கள். காரணம், நாளை மறுமை அந்த நட்பு என்பது நீடிக்கும். எந்த ரீதியிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு அணு அளவு கூட சந்தேகப்பட்டதே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த ஆரம்பம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிற்கு வெளியே அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த தர்மத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்தினுடைய மிகப்பெரும் ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரட்டும், அவரிடத்தில் விஷயத்தை சொல்லலாம், சொல்லிவிட்டு இதுபோன்று முஹம்மது தன்னை நபி என்று சொல்லுகிறாரே, இவரை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும், இவரை நாம் இந்த ஊரை விட்டு காலி செய்ய வேண்டும். ஆக அபூபக்கர் ரலியல்லாஹு வரட்டும், அவர் என்ன தீர்ப்பு செய்கிறாரோ அதன்படி நாம் நடந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லி அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக வியாபாரத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய அதனுடைய ஆரம்பத்தில் உள்ளே நுழையும் பொழுது குறைஷி பட்டாளம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இதுபோன்று உங்களுடைய நண்பர் அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அவர் நபி என்று சொன்னால் அவர் உண்மையாளர், அவர் சாதிக்காரர், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு நீண்ட விஷயத்தை அங்கே சொல்லுகிறார்கள். ஆக எந்த நிலையிலும் தன் நட்பிற்கு பாதகம் விளைவிக்காமல் அவர்கள் அதுபோன்று நடந்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ்வே அவர்களுக்கு ஒரு பெயரை வைத்தான், சித்தீக், உண்மையாளர் என்பதாக. ஆக அவர்களுக்கு உண்மையாளர் என்ற பெயரை வைத்ததோடு மட்டுமல்லாமல் நாளை மறுமை வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நண்பராக, நாளை மறுமையிலும் தோழராக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து விட்டார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை பிரியப்படுகிறாரோ, தோழமை கொள்கிறாரோ, அவர் நாளை மறுமையிலும் அவரோடு எழுப்பப்படுவார் என்பதாக சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நாம் நல்லடியார்களோடு, சாலிஹீன்களோடு இதுபோன்ற நல்ல நட்புறவுகளை நாம் வைத்திருந்தால் அதே நண்பர்களோடு நாம் மறுமையில் இருப்போம். அல்ல இந்த உலகத்தில் நாம் நடிகர்களோடு அல்லது கெட்டவர்களோடு தோழமை கொண்டிருந்தால் அவர்களோடு நாம் நரகத்தில் எழுப்பப்படுவோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய நட்புகளை அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான நண்பர்களாக, நம்முடைய தோழமைகளை அதுபோன்று நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்முடைய